ம். ம். புள்ளியியல். புள்ளியியல். இது வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகும். எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா? தனியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே ஒரு கோர்ஸ் தனியா ஒரு படிப்பு கோர்ஸ் இருக்கு. படிப்பு இருக்கு. மேத்ஸ் தனி, மேத்ஸ் தனி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு தனியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு தனியா இப்போ எப்படி பிஎஸ்சி எப்படி மேத்ஸ் பிஎஸ்சி படிக்கிறாங்களோ, மேத்ஸ் படிக்கிறாங்களோ, அது மாரி அது பிஎஸ்சி மாரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு தனியா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு தனியா இருக்கு. அது படிச்சா அது அது வேற படிச்சா அது வேல்யூவா வேற இருக்கும். வேல்யூவா இருக்கும். அக்யூரேட்டா, அக்யூரேட்டா, கரெக்ட்டா கரெக்ட்டா மெஷர் பண்ணி, மெஷர் பண்ணி, துல்லியமா துல்லியமா சொல்றதுக்கெல்லாம் இந்த சொல்றதுக்கெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்பவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு சில இதுக்கு மெத்தட்ஸ் சில இருக்கு. மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ உங்க இப்போ ஸ்கூல்ல உங்க வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து மார்க் உங்களுக்கு போடுறதா மார்க் இருக்கட்டும். போடுறதா இருக்கட்டும். இப்ப நீங்க இப்ப சொன்னீங்களே நீங்க ஸ்கோர் சொன்னீங்களே போர்டு, ஸ்கோர் அந்த போர்டு, மாதிரி ஒரு அந்த போர்டு, மாதிரி ஒரு ஸ்கோர் போர்டு, போர்டா ஸ்கோர் இருக்கட்டும். போர்டா இருக்கட்டும். அந்த மாதிரி அந்த ஏதோ மாதிரி ஏதோ சம் நம்பர்ஸ நம்பர்ஸ கன்சாலிடேட் பண்றாங்க கன்சாலிடேட் அப்படின்னா, பண்றாங்க அப்படின்னா, தொகுத்து தொகுத்து வழங்குறாங்க வழங்குறாங்க அப்படின்னும்போது, இந்த அப்படின்னும்போது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகும். நமக்கு யூஸ் ஆகும். புள்ளியியல் அங்க புள்ளியியல் பயன்படும். அங்க பயன்படும். இந்த இந்த புள்ளியியல்ல 2 புள்ளியியல்ல டைப் இருக்கு. 2 டைப் இருக்கு. தொகுக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டது, தொகுக்கப்படாதது. தொகுக்கப்படாதது. டிஃபைன்டு டேட்டா, டிஃபைன்டு டேட்டா, அன்டிஃபைன்டு டேட்டா. அன்டிஃபைன்டு அதாவது டேட்டா. குரூப்டு அதாவது டேட்டா குரூப்டு அப்படின்ற டேட்டா மாரி வரும். அப்படின்ற மாரி வரும். அந்த 2 அந்த டைப்ல 2 டைப்ல ஒரு 4 ஒரு வகை இருக்கு. 4 வகை இருக்கு. அத பத்தி அத நம்ம பத்தி நம்ம நம்ம தெரிஞ்சுக்க நம்ம போறோம். தெரிஞ்சுக்க போறோம். அதுல நெறைய அதுல ஃபார்முலாஸ் நெறைய இருக்கு. ஃபார்முலாஸ் அத இருக்கு. மட்டும் அத படிச்சிட்டீங்கன்னா மட்டும் போதும். படிச்சிட்டீங்கன்னா அது போதும். ரிலேட்டடான அது சம்ஸ் தான் ரிலேட்டடான பார்க்க சம்ஸ் போறோம். தான் பார்க்க ஓகேவா? போறோம். ஓகேவா? சரி. சரி. நான் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாவ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் ஃபார்முலாவ பண்ணிர்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். அப்பதான் உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு சம் ஈஸியா இருக்கும். சம் இந்த ஈஸியா இருக்கும். இந்த டேபிள் எல்லாரும் டேபிள் போடணும். எல்லாரும் போடணும். போடணும்னா நீங்க நோட் போடணும்னா நீங்க பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்க. இது மாதிரி இது மாதிரி வரைஞ்சுக்கங்க. வரைஞ்சுக்கங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஓகே. தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் தமிழ் மீடியம் பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க. திட்ட விளக்க திட்ட கணக்கீடு. விளக்க திட்ட கணக்கீடு. விளக்கம்னு திட்ட ஒண்ணு வரும். விளக்கம்னு ஒண்ணு வரும். இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து விளக்க வர்க்க விளக்க சராசரி வர்க்க அப்படின்னு ஒண்ணு சராசரி வரும். அப்படின்னு ஒண்ணு வரும். ஓகேவா? ஓகேவா? இப்படி 2ஆ இப்படி இருக்கும். 2ஆ ஸ்டாண்டர்ட் இருக்கும். டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அப்புறம் அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஸ்டாண்டர்ட் திட்ட டீவியேஷன்னா விலக்கம். திட்ட விலக்கம். இன்னொன்னு என்ன? இன்னொன்னு என்ன? விளக்க வர்க்க வேரியேஷன் விளக்க அக்கா. வர்க்க சராசரி. வேரியன்ஸ். இந்த 2 வேரியன்ஸ். டைப் இந்த இருக்கும். 2 டைப் இருக்கும். வேரியன்ஸ் வந்து அப்புறமா வேரியன்ஸ் வந்து படிப்பீங்க. அப்புறமா படிப்பீங்க. 8.2ல அது வரும். 8.2ல இங்க அது திட்ட வரும். இங்க விலக்கம் திட்ட வரும். விலக்கம் வரும். அது ஸ்டாண்டர்ட் அது டிவியேஷன்ல ஸ்டாண்டர்ட் இதுல வரும். டிவியேஷன்ல இதுல வரும். ஓகேவா? ஓகேவா? சரி. சரி. இப்போ இந்த இப்போ டேபிள் இந்த போட்டுக்கங்க. டேபிள் போட்டுக்கங்க. திட்ட விலக்கம் போட்டுக்கங்க. இதுல வந்து தொகுக்கப்பட்ட தரவு, தொகுக்கப்பட்ட தரவு, தொகுக்கப்படாத தரவுன்னு 2 தொகுக்கப்படாத இருக்கு. தரவுன்னு 2 இருக்கு. தொகுக்கப்பட்டதுன்னா என்ன? தொகுக்கப்பட்டதுன்னா என்ன? தொகுக்கப்படாததுன்னா என்ன அப்படின்னா, தொகுக்கப்படாததுன்னா என்ன குரூப்டு அப்படின்னா, டேட்டா, குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டான்னு அன்குரூப்டு சொல்லுவாங்க. டேட்டான்னு சொல்லுவாங்க. குரூப்டு டேட்டானா குரூப்டு டேட்டானா எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கரெக்ட்டா இப்ப எக்ஸாம்பிள்க்கு எக்ஸாம்பிள்க்கு இப்ப உங்க இப்போ கிளாஸ்ல உங்க வந்து மேத்ஸ் கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து மேத்ஸ் உங்களுக்கு டீச்சர் வந்து பேப்பர் உங்களுக்கு குடுக்குறாங்க. பேப்பர் குடுக்குறாங்க. குடுத்துட்டு குடுத்துட்டு ம் ம் ஒரு ஒரு கன்சாலிடேட் பண்றாங்க. கன்சாலிடேட் பண்றாங்க. எத்தன பேரு எத்தன 100 பேரு எடுத்திருக்காங்க? 100 எடுத்திருக்காங்க? எத்தன பேரு எத்தன பேரு 95லேருந்து 100 95லேருந்து எடுத்திருக்காங்க? 100 எடுத்திருக்காங்க? எத்தன பேரு எத்தன பேரு 90லேருந்து 95 90லேருந்து எடுத்திருக்காங்க? 95 எடுத்திருக்காங்க? எத்தன பேரு எத்தன பேரு 85லேருந்து 85லேருந்து 90, 90, 80 to 80 to 85, 85, 75 to 75 to 80 அந்த 80 மாரி அந்த 5 மாரி 5 பிரிக்கிறாங்க. 5 இல்ல 10 பிரிக்கிறாங்க. 10ஆ? இல்ல 10 10ஆ? 10 10ஆ 10 10ஆ 10 மார்க்லாம் 10 எடுத்துக்க மார்க்லாம் வாய்ப்பு எடுத்துக்க கிடையாது. வாய்ப்பு ஒரு கிடையாது. ஒரு 60லேருந்து வச்சுக்கோமே. 60லேருந்து 60 வச்சுக்கோமே. to 70, 60 to 70 70, to 80, 70 to 80 to 80, 80 to 90, 90, 100. 90 to 100. இந்த மாரி இந்த கிளாசிஃபை மாரி பண்றாங்க கிளாசிஃபை அப்டின்னா, பண்றாங்க அப்படின்னா, கரெக்ட்டா கிளாசிஃபை கரெக்ட்டா பண்ணி கிளாசிஃபை தொகுத்து பண்ணி குடுக்குறாங்களா, தொகுத்து குடுக்குறாங்களா, இதுல இத்தன பேரு, இதுல இத்தன பேருன்னு இதுல இத்தன பேருன்னு தொகுக்கிறதுனால, இத தொகுக்கிறதுனால, வந்து இத வந்து தொகுக்கப்பட்ட தரவு தொகுக்கப்பட்ட அப்டின்னு தரவு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா இது வந்து ஒரு அழகா இது பாக்ஸ் வந்து ஒரு போட்டு, பாக்ஸ் அழகா போட்டு, வந்து நமக்கு அழகா வந்து நீட்டா நமக்கு நீட்டா குடுத்துருப்பாங்க. குடுத்துருப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தொகுக்கப்பட்டதுன்னு தெரியும். தொகுக்கப்பட்டதுன்னு இந்த தெரியும். மாதிரி இந்த பாக்ஸ்ல மாதிரி வந்து பாக்ஸ்ல போட்டு வந்து போட்டு குடுத்துருப்பாங்க. குடுத்துருப்பாங்க. தொகுக்கப்படாதது தொகுக்கப்படாதது அப்டின்னா, அப்படின்னா, அன்டிஃபைன்ட் அப்டின்னா, அன்டிஃபைன்ட் அப்படின்னா, உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு அது இருக்கணும்? எப்படி இருக்கணும் இருக்கும்னா, உங்க கிளாஸ்ல உள்ள உங்க எல்லா கிளாஸ்ல உள்ள மார்க்குமே எல்லா போட்டுக்கோங்க. மார்க்குமே ஒருத்தவங்க வந்து போட்டுக்கோங்க. ஒருத்தவங்க 25, வந்து ஒருத்தவங்க 25, 35, ஒருத்தவங்க ஒருத்தவங்க 35, 40, ஒருத்தவங்க ஒருத்தவங்க 40, வந்து ஒருத்தவங்க வந்து 52, 52, 100ல வந்து ஒரு 100ல வந்து 12 ஒரு பேரு. 12 பேரு. அது மாதிரி அது மாதிரி ஒரு ஒரு 98ல வந்து ஒரு 98ல 9 வந்து ஒரு பேரு, 9 பேரு, 99ல ஒரு 4 99ல பேரு. ஒரு இந்த 4 மாதிரி பேரு. இந்த மாதிரி எல்லா மார்க்கையும் எல்லா சும்மா மார்க்கையும் இப்படி சும்மா வந்து இப்படி வந்து ஓரலா ஓரலா அப்படியே போட்டு அப்படின்னா, வச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து அது வந்து தொகுக்கப்படல. யாரும் தொகுக்கப்படல. அத வந்து யாரும் அத இன்னும் வந்து இன்னும் பாக்ஸாவோ பிரிக்கல. பாக்ஸாவோ அத பிரிக்கல. வந்து டிஃபைன் அத வந்து பண்ணல. டிஃபைன் பண்ணல. அப்படின்னு 2 அப்படின்னு டைப்ஸா 2 இருக்கும். டைப்ஸா இருக்கும். அப்ப நீங்க அப்ப பார்த்தோனே நீங்க பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாரி கண்டுபிடிச்சிடலாம். பாக்ஸ்ல இந்த மாரி அழகா பாக்ஸ்ல அழகா டிஃபைன் எல்லாம் பண்ணியிருந்தா டிஃபைன் பண்ணியிருந்தா தொகுக்கப்பட்டது. தொகுக்கப்பட்டது. அந்த மாரி இல்ல. அந்த மாரி இல்ல. அப்படியே வந்து சும்மா அப்படியே அப்படி வந்து அப்படி சும்மா கடக்கு அப்படி அப்படியே அப்படின்னா கடக்கு அப்படின்னா, அது தொகுக்கப்படாதது. அப்படி தொகுக்கப்படாதது. 2ஆ அப்படி பிரிச்சுக்கலாம். 2ஆ பிரிச்சுக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ் பேஜ் மீடியத்துல நம்பர் என்னப்பா? பேஜ் நம்பர் என்னப்பா? முன்னூத்தி அஞ்சுக்கா. ஓகேம்மா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா. சரி. சரி. இப்போ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொகுக்கப்படாததுல ஒரு 4 டைப் வச்சிருக்காங்க. நேரடி நேரடி முறை, கூட்டு சராசரி கூட்டு முறை, சராசரி முறை, ஊக சராசரி முறை, படிவிலக்க முறை. இந்த தொகுக்கப்படாத தொகுக்கப்படாத இந்த தரவுகள்ல இந்த 4த்துல எதை நீங்க எடுத்து எதை எடுத்து போட்டாலும்
சேம் ஆன்சர் தான் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மெத்தட் எந்த ஃபார்முலா போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆனா உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேல்யூஸ் வச்சு நீங்க எந்த மெத்தட் சூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த தொகுக்கப்பட்ட தரவுகள்ல 3 இந்த நேரடி முறை மட்டும் கிடையாது. மத்த கூட்டு சராசரி முறை, ஊக சராசரி முறை, படி விளக்க முறை இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க டைரக்ட் மெத்தட்னு ஒன்னு இருக்கு. அது வந்து இதுல இருக்காது. குரூப் டேட்டால டைரக்ட் மெத்தட் கிடையாது. மத்த 3 உண்டு. மீன் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் அப்படின்னு 3 டைப் இருக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்ப செல்வக்கலான்ற ஐடியில ஜாயின் ஆயிருக்கிறது யாரு? சந்தோஷ்னிகா. எங்க போனீங்க இத்தனை நாள்? ஏமா அக்கா வர முடியலக்கா. சரி இனிமே கொஞ்சம் ரெகுலரா வரீங்களா? ஓகேக்கா. ஓகேமா இப்பதான் நம்ம 8வது பாடம் 8th சாப்டர் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேக்கா. சரிம்மா. ஓகே இந்த மாதிரி 4 இதுல இருக்கு. இதுல 3 இருக்கு. இதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை இங்கே நோட் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? டைரக்ட் மெத்தட் நேரடி முறைக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா இருக்கு பாருங்க. இந்த திட்ட விலக்கம்னா சிக்மா அப்படின்னு போடுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா சிக்மான்னு போடுவோம். ஓகேவா? ரூட் ஆஃப் சமேஷன் உங்களுக்கு இங்க புக்ல எழுதிருக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க இதை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஒன்னொன்று கீழே இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எல்லாத்துக்கும் கீழே ஃபார்முலாஸ் அப்படியே எழுதி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சிருக்கீங்களா? நீங்க அப்படியே இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட் பண்ணுங்க. ஃபார்முலா ஒன்னு நான் சொல்றேன். பார்த்துட்டு அப்படியே நம்ம சம் போலாம். இதுல இருந்து 5 மார்க் மட்டும் தானக்கா? ஆமாமா 5 மார்க் தான் வரும். 2 மார்க்கும் கேட்பாங்க. சின்ன 2 மார்க் இருக்கு. ரீச் ரேஞ்ச் இருக்குல அந்த சம் கேட்பாங்க. 5 மார்க் இதுல இருந்து ஒன்னு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுல இருந்து ஒன்னு எடுப்பாங்க. அந்த ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல இருந்து ரெண்டுத்துல இருந்து ஒன்னு வருதுக்கா. 2 ஒன்னு வருதா? அப்போ ஓகே. அப்ப ரெண்டுமே பாத்துக்கங்க. இந்த சாப்டர் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே கம்பல்சரி 1 மார்க் 2 மார்க் எல்லாமே சேர்த்து 13 மார்க் கம்பல்சரி வந்துரும். அப்போ 15 கூட வரும். ஆனா கம்பல்சரி 13 வந்துரும். நமக்கு ஒரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்சி அன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிட்டீங்களா? போயிட்டேன்க்கா. சரிம்மா. வின்சினி என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த நேம் வந்துச்சு டக்குனு. அவங்களுக்கு கிறிஸ்டினாக்கா? ஆமா செலஸ் வின்சி அவங்க பேரு. கூப்பிடுவோம். எழுதிட்டீங்களா? முடிஞ்சிச்சுக்கா. ஓகே. யாரு சூப்பரா டிராயிங் வரைவீங்க? ஏன்க்கா இந்த கேள்வி? ஏன்க்கா இந்த क्वेश्चन? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னாதான் நான் சொல்லுவேன். எதுக்குக்கா? அளவு வரைவேன்க்கா. எது கொடுத்தாலும் வரைவீங்களா? வரைவேன்க்கா. ஆனா உங்களை வந்து நான் பார்க்க முடியாதே. நானும் வரைவேன்க்கா. வாட்ஸ்அப்ல போட்டு விட வேண்டியதான்க்கா. எனக்கு கையில வேணுமே. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்கக்கா. ஏனா வேணும் நானே வரைஞ்சிடுறேன். ரிஸ்க் எடுக்க வேணாம். நானே வரைஞ்சிடுறேன். என்னம்மா? என்னம்மா?
பார்சல் வரைஞ்சு இங்க இருந்து பார்சல் பண்ணி விட வேண்டியதாங்க கொரியர்ல. அவ்வளவு ஸ்கெட்ச் எல்லாம் பண்ண வேணாம். இன்னொருத்தவங்க யாரோ ஏதோ ஒரு கமெண்ட் நடுவுல கொடுத்தீங்க, நடுவுல என்ன சொன்னீங்க? அப்படி என்ன அப்படி என்ன வரையணுமா? ரொம்ப சிம்பிள் தான், அது நம்மளே வரையலாம். வரையணுமே. நான் நான் அனுப்பி விடுறேன் பாருங்க, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். என்னமா என்னமா? நான் வந்து தருவாக்கா. நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நாங்களாக்கா திண்டுக்கல்க்கா. திண்டுக்கலுக்கு வர முடியாதே. சரிங்க. அனுப்பி விடுங்க, நான் முடிஞ்சா வரைஞ்சு தரேங்க்கா. சரி சரி, பக்கத்துல பக்கத்துல நீங்க நீங்க எந்த படம் பாக்குறேன். பாருங்க பாருங்க, நான் அனுப்பி விடுறேன். எல்லாருக்கும் எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். ஆனா தனித்தனியா தனித்தனியா அனுப்பி விடுறேன். குரூப்ல வேணாமா? குரூப்ல வேணாமா? நான் அனுப்புறேன். எனக்கு ஹாய் ஹாய் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஹாய் போறவங்களுக்குலாம் நான் அனுப்பி விடுவேன். ஓகேக்கா. சரி, வாங்க இப்போ ஃபார்முலா எழுதுவோம். சரிமா ஃபர்ஸ்ட் நேரடி முறை டைரக்ட் மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் xi யும் போட்டுக்கங்கம்மா, xi ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சம்மேஷன் xi டிவைட் பை n ஹோல் ஸ்கொயர். நோட் பண்ணிக்கங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இது நேரடி முறை. டைரக்ட் மெத்தட்ல போட போறோம்னா இப்படிதான் நம்ம போடணும். இந்த ஃபார்முலா போடணும். இதுல சம்மேஷன் xi னா என்ன, n னா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சம் போடும்போது சொல்லி தரேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஏன் காய் போடுறாங்க? அது வந்து டோட்டலா நம்ம அந்த குடிக்கும்போது அந்த மாதிரி போடணும். எக்ஸ் மட்டும் போட்டாலே போதும். நான் போடும்போது எக்ஸ் மட்டும் தான் போடுவேன். ஆனா எல்லாத்தையும் பார்த்தா ஐயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதனால நீங்க ஐயுமே போட்டுக்கோங்க. சப்போஸ் அது போடலன்னு உங்களுக்கு மார்க் குறைச்சிட்டாங்கன்னா ஆனா நான் போடும்போது சம்ல வந்து சமேஷன் எக்ஸ் மட்டும் தான் போடுவேன். சமேஷன் எக்ஸ் பை n தான் போடுவேன். ஆனா உங்க புக்ல ஐ இருக்கிறதுனால அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீனிங் ஒண்ணுதான். அதான் சமேஷன் சம் ஆஃப் தி டேர்ம்ஸ்னு அர்த்தம். எல்லாத்தையும் கூட்டி ஒரு தொகுப்பா சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கூட்டு சராசரி முறை மீன் மெத்தட். அதுக்கு ஃபார்முலா சிம்பிளா இருக்கு பாருங்க. சமேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் di ஸ்கொயர் டிவைட் பை n. இதுல d ன்றது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. di அப்படின்றது xi மைனஸ் x பார். பார்னா என்னன்னு தெரியுமா? மீன்கா. கரெக்ட், மீன் சராசரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் போமா போலாம்க்கா. ஓகேமா. நெக்ஸ்ட் இது என்ன அஸ்யூமிங் மெத்தட். அஸ்யூமிங் மெத்தட் தான்மா. எந்த சம் போட்டாலும் அஸ்யூமிங் மெத்தட் போறது பெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஆன்சர் வரும். ஊக சராசரி முறை நம்மளா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கணும். இதுதான் மீன், இதுதான் வந்து சராசரியா இருக்கும் அப்படி நம்மளா அஸ்யூம் பண்ணி போடுறது அஸ்யூமிங் மெத்தட். ஊக சராசரி யூகமா சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஊக சராசரி முறை. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் di ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சமேஷன் di டிவைட் பை n ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணீங்க, அந்த டி தான். என்ன நோட் பண்ணீங்க? இது எழுதிக்கங்க. இதுல வந்து ஏ னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல அஸ்யூம் பண்றோம்ல, அஸ்யூம் பண்றத தான் ஏ னு வெச்சுப்போம். அதனால டி ஈக்குவல் டு xi மைனஸ் a னு வெச்சுக்கோங்க. மூணு முடிச்சிட்டீங்களா? அடுத்து நாலாவது படி விலக்க முறை, ஸ்டெப் டிவியேஷன். இதுல அதேதான் இன்டு சீன் வரும் முன்னாடி. அதே தானமா வருது.
ஆனா இதுல D கண்டுபிடிக்கிறது வித்தியாசமா இருக்கும். C into C into root of summation di square divided by n minus summation di divided by n the whole square. இதுல வந்து D அப்படின்றது வந்து xi minus xi a minus divided by divided by c அப்படி நோட் பண்ணிக்கோங்க. Cன்றது Cன்றது என்ன அப்படின்றது இது ரெண்டோட இது ரெண்டோட பொது வகுத்தி. அதை நான் உங்களுக்கு சம்ல சொல்லித்தரேன். இப்போதைக்கு சும்மா இதை நோட் பண்ணிக்கோங்க. அக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்கக்கா. ஏன் தெரியலையே. இது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா டைம் எடுக்கும் எடுக்கும், அதனால உங்களுக்கு சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த சம் கொடுத்தாலும் அஸ்யூமிங் மெத்தட் போடுறது நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். நான் அது உங்களுக்கு சொல்றேன். இதுதான் உள்ள பெரிய ஃபார்முலா. கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா எடுக்கும், ஒருவேளை அதனால சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னாங்க நீங்க தான் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன மெத்தடுமா? தொகுக்கப்பட்டதா தொகுக்கப்படாததா? குரூப்டா அன்குரூப்டா? குரூப்டா இல்லையா பார்த்தோம். அன்குரூப்டு தான் பார்த்தோம். தொகுக்கப்படாததுல பார்த்தோம். இப்பதானே பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. பாக்ஸ் போட்டு கொடுத்தாதானே நான் தொகுக்கப்பட்டதுன்னு சொன்னேன். குரூப் டேட்டா இனிமே பாக்குறதுதான் அதோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து சராசரி முறை. இதுல வந்து டைரக்ட் மெத்தட் கிடையாது, டைரக்டாவே சராசரி மெத்தட் தான். இதுல ஃபார்முலா இப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதுல f எக்ஸ்ட்ரா வரும். சமேஷன் fi di square divided by capital N கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. இதுல கேபிடல் n னா என்னன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. summation I to I 1 to n f of I. இதெல்லாம் ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல உங்களுக்கு? நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு நாள் நீங்க ஒரு மெத்தட் கத்துக்கிட்டாலே ஈஸியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்க ஒரு நாளுக்கு ஒண்ணு தான் தெரிஞ்சுக்க முடியும். பெருசா இருக்கும். சரி, அடுத்து ஊக சராசரி அஸ்யூமிங் மெத்தட். இதுல வந்து diன்றது xi minus a. இது அங்க பார்த்ததுதான். sigma equal to root of summation fi di square divided by capital N minus summation fi di divided by capital N the whole square. அதுல என்ன பாத்தீங்களோ அதே தான் இங்க இருக்கும். எக்ஸ்ட்ராவா f இருக்கும், கீழ கேபிடல் N இருக்கும். நல்லா நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் அதுல போட்டு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். 7th chapter 1 mark. sorry, boxலாம் தெரியும் தானே தாரகா? படிச்சிட்டேன்க்கா. வெரி குட். சரி, தாரகா மட்டும் தான் கேப்பீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க அன்னைக்கு மிஸ்டேக் பண்ண சொன்னாங்க, அதனால கேட்டேன். மத்தவங்க எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும்க்கா. கேக்குறீங்கன்னா எனக்கு தெரியும்க்கா அப்படின்றீங்களா? நந்தினி தான் வர சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆமா, நீங்க சைலண்ட் தான். இன்னும் என்னமா பாக்கல? எல்லாரும் டியூஷன்ல சைலண்ட் பண்ணிட்டாங்கக்கா. டியூஷனா? நம்ம கிளாஸ் தான் டியூஷன் சொல்றீங்களா? ஆமாக்கா. சரி. டியூஷன் ஏதோ டைரக்டா போய் படிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டேன். சரி. படி விளக்கம் எல்லாரும் அமைதியா கவனிக்கிறாங்களான்னு தெரியல. யாரும் தூங்கல. கவனிச்சீங்கன்னா நல்லது, தூங்குனீங்கன்னா கெட்டது. சரி. இது படி விளக்க முறை. ஸ்டெப் டிவியேஷன் எழுதிக்கங்கம்மா. சிக்மா ஈக்குவல் டு c இன்டு ரூட் ஆஃப். இது யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்களா? ஏம்பா? ஆமாங்க. summation fi di square divided by capital N minus summation fi di divided by capital N the whole square. d ஓட வேல்யூ xi minus capital A divided by c.
நெக்ஸ்ட் போமா போமா ஃபார்முலாஸ்ல நோட் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஃபார்முலாவா? அவ்வளவுதான் ஃபார்முலாவா? இன்னும் கொஞ்சம் எழுத போறீங்களா? போதுமா? நீங்க சொன்னா எழுதுங்கக்கா. அந்த இது சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்துருச்சா? இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஃபார்முலா கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுக்கா. கீழே அழகா நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம்க்கா. நோட் பண்ணிட்டீங்கன்றது நான் எப்படி நம்புறது? எனக்கு யாராவது எனக்கு யாராவது காட்டுங்க பாக்கலாம். கேமரா ஆன் பண்ணி காமிங்க. யாராவது ஒருத்தவங்க காமிச்சா கூட ஓகே தான், நான் நம்பிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எழுதிருக்கீங்களா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நிரஞ்சனா ஏன் சைலண்டா இருக்கீங்க? பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. பத்மஸ்ரீ வந்து ஃபேஸ மறைச்சிட்டு பேக் கேமரா போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்கம்மா. நாங்க பார்க்கவே இல்லை எதுவுமே. அக்கா பேக் கேமரா வைக்க மேல இருக்கு முடியல. மேல இருக்கு பாருங்க. இப்படி ஆரோ இப்படி மாறி இருக்குல்ல. எப்படி எப்படி எழுதிருக்கீங்க? இருக்கீங்க? இப்படி எழுதிருக்கீங்களா? சரி ஓகேமா. ஓகே பத்மஸ்ரீ. பாத்துட்டேம்மா. வேற யாரும் நிரஞ்சனா ஆன் பண்ணீங்க காமிக்கிறீங்களா? பேக் கேமரா வந்து மேல இருக்கு பாருங்க. மத்தவங்க எல்லாம் எழுதலையா? யஸ்வதி கரெக்ட். நிரஞ்சனா எழுதிருக்கேன்க்கா. ஆனா கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்க்கா பாதிய. பாத்தீங்களா, என்ன ஏமாத்திருக்கீங்க. நிரஞ்சனா கரெக்ட். நீங்க எழுதுனது காட்டுங்க. எழுதுவேன்க்கா. சரி ஓகே. இப்ப எழுதுனத வேணா காட்டுறேன்க்கா. சரி. நிரஞ்சனா நீங்க திரும்பி காமிங்கம்மா. நீங்க கரெக்டா தான் எழுதிருக்கீங்க, காட்டுங்க. வெரி குட். ஓகேவாக்கா? ஓகேம்மா. ஓகே நிரஞ்சனா நான் சொன்ன மாதிரி எழுதிருக்கீங்க. வெரி குட். பத்மஸ்ரீ அப்ப நான் என்னக்கா அப்படின்னு கேட்க இல்ல, அந்த ஆரோ மார்க் போட்டு எழுதிருக்காங்களா அது மாதிரி எழுதிருக்கீங்களான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேக்கா. ஓகேம்மா. அப்புறம் என் கூட சண்டைக்கு வரக்கூடாது. அப்படிலாம் வர மாட்டேங்குது. சரிம்மா. ஃபார்முலாஸ் எல்லாம் எப்ப படிச்சுட்டு வருவீங்க? நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு அப்புறமா நம்ம கிளாஸ் நடத்துறேன். ஓகே தானே? ஓகேக்கா. படிச்சுட்டு வந்துடணும். ஓகேக்கா. சரிம்மா. வீச் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். ஏதோ சரி இப்போ உங்க கிளாஸே வச்சுக்கோங்க. உங்க கிளாஸ்ல வந்து மேக்ஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. பேப்பர் எப்ப பார்த்தாலும் பேப்பர் கொடுக்கறத பத்தி பேசுறீங்க, பயமுத்துறீங்கக்கா நீங்க. அந்த மாதிரி பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்தா நீங்க 100 மார்க். கிளாஸ்ல நீங்க தான் டாப்பர். ஓகேவா? உங்களோட எனிமி ஒருத்தவங்க இருப்பாங்களா, அதாவது ஃபைட்டர். எதுல? படிக்கிறது. அவங்க வந்து கம்மியாயிட்டாங்க. 60 தான் எடுத்திருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் நல்ல மார்க், ஓரளவு நல்ல மார்க் எடுத்தாங்க. உள்ளதுலயே லாஸ்ட் மார்க் 60 உங்க கிளாஸ்ல. உள்ளதுலயே டாப் மார்க் 100 அது நீங்க. இப்போ உங்க கிளாஸ்க்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா,
உங்களோட உங்களோட லோயஸ்ட் மார்க் மார்க் இருக்குல்ல, அதாவது உங்க கிளாஸ்ல லோயஸ்ட் மார்க் 60ஐயும் உங்களோட உங்களோட ஹையஸ்ட் ஹையஸ்ட் டாப்பர் உங்க மார்க்கையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் எதுல பண்ணணும். இருந்து எதுல இருந்து எதுனா பெரிய வேல்யூ வேல்யூல இருந்து சின்னது. 100 அப்ப 100 மைனஸ் 60 என்ன வரும்? 100 மைனஸ் 100 மைனஸ் 60 என்ன வரும்? 40 அதுதான் வீச் ரேஞ்ச். 40 அவ்வளவுதான், அதுதான் ரேஞ்ச். உள்ளதுலே உள்ளதுலே டாப்பையும் லோவஸ்ட் லார்ஜ் ஸ்மால் பெருசு பெருசு சின்னது minus ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வர ஆன்சர் தான் வீச் ரேஞ்ச். வீச்சு வீச்சு கெழுன்னு ஒண்ணு இருக்கு. அத உங்களுக்கு எப்படிமா கொடுத்துருக்காங்க? டேம் மறந்துச்சு எனக்கு. ரேஞ்ச் ஓகே. இன்னொன்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணீங்களே பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ, அதையும் பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டு வேல்யூவையும் டிவைட் பண்ணா வர்றதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது வீச்சு கெழு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வீச்சுக்கு எல் மைனஸ் எஸ், பெரிய வேல்யூல சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இல்ல எனக்கு வாய்ஸ் ஒர்க் ஆகலையாப்பா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா? எதுவுமே பேசலையே, அதான் உங்களுக்கு ஒர்க் ஆகலையோன்னு நினைச்சேன். இல்லக்கா ஒர்க் ஆகுது. வீச்சு கெழு அப்படின்னா என்னன்னா எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். இது வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்கம்மா இந்த சம்மு. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. வீச்சு கெழு, ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோங்க. ஓகே சரி பண்ணிட்டோம்க்கா. ஓகேமா. ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन சம் போயிரலாம். நமக்கு வந்து சில தரவுகள் கொடுத்திருக்காங்க, அதாவது சில வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இதோட வீச்சு ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டும் கேக்குறாங்க. உள்ளதுலே பெரிய வேல்யூ எது பாருங்க? 25 67 48 53 18 39 44. எது பெரிய நம்பர்? லார்ஜ் எது? 67. ஸ்மால் எது? சின்ன வேல்யூ எது? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ் 67 மைனஸ் 18 எவ்வளவு வரும்? அதான் கொடுத்துட்டாங்களேக்கா. 49 முடிஞ்சிச்சு. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன கேக்குறாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வீச்சு கெழு. ஃபார்முலா தெரியும். எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். இது வந்து மைனஸ் மேல வருதா பிளஸ் கீழ வருதான்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரேஞ்ச் வீச்சு என்ன கண்டுபிடிச்சோமோ அது மேல அப்படியே இருக்கு, அது கீழ மட்டும் எல் பிளஸ் எஸ் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரேஞ்ச் ஆறு மேல அப்படியே இருக்கு, அது கீழ மட்டும் எல் பிளஸ் எஸ் சேர்த்துக்கிறோம். அப்ப அதை மைனஸ் பண்ணணும், அதை பிளஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி இங்க பாயிண்ட் நம்பர் கொடுக்கணுமா? பாயிண்ட் நம்பரா இருந்தாலும் எழுதுங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் எப்பவுமே 3 நம்பர் வர மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மேல போவேன். பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடிச்சு போட கஷ்டமா இருந்தா டக்குன்னு நீங்க சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படிலாம் யோசிக்க வேணாம். எடுத்து நீங்க மட்டுக்கும் டிவிஷன்ல போட வேண்டியதான். 49 தான் உள்ள போடணும், 85 வெளில போடணும். ஏன்னா வெளியில இருக்கிறதா இப்படி போடணும். 0 பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 0.576 வருது. இதுல வந்து இந்த மாதிரி டிவிஷன் கொஞ்சம் டைம் எடுக்குமா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அது மட்டும் பார்த்து. சரி இது ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே செகண்ட் போமா? நீ பாருங்க. ஓகே இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அன்குரூப்ட் டேட்டா, இத நான் என்ன சொல்லிருக்கேன்? தொகுக்கப்படாத தரவுன்னு சொல்லி கலஞ்சு இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் அழகா போட்டு அது தொகுக்கப்பட்டது டிஃபைன்ட். ஓகேவா? குரூப்ட் டேட்டா இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இதுக்கு உங்களை வீச்சு கேக்குறாங்க, ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க கீழ வந்து மாணவர்களின் எண்ணிக்கையாமா இது வயது அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க.
மாணவர்களே இங்க இல்ல. மாணவர்களே இங்க இல்ல. 0 0 மாணவர்கள் மாணவர்கள் வந்து 16லேருந்து 16லேருந்து 18 அது எதுக்கு? அது எதுக்கு? தேவையில்லைல்ல. தேவையில்ல. அதாவது அதாவது மாணவர்களே மாணவர்களே அந்த அந்த வயசுல இல்லையா? அது அது நமக்கு எதுக்கு? அதுதான் அதுதான் உள்ளதுலே உள்ளதுலே லோவஸ்ட் லோவஸ்ட் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்? அங்க மாணவர்களே இல்ல. மாணவர்களே இல்ல. அப்ப 0 அப்ப 0 அப்படின்றது வந்தா நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்தது அடுத்தது நம்பர் குட்டி நம்பர் எதுவோ அதுதான் பார்க்கணும். அதுல எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா இந்த 18 சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேவா? 18 to 20னா 18 நீங்க சூஸ் பண்ணணும். உள்ளே பெரிய நம்பர் அப்படின்ற போது உள்ளதே பெரிய உள்ளே பெரிய நம்பர் வயது தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? உள்ளே பெருசு வந்து இந்த வயது தான் எடுத்துக்கிறோம். இது வந்து எத்தனை? இது வந்து எத்தனை? 28 அதுதான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கீழ உள்ளத வச்சு கால்குலேட் பண்ணலாமா? 2 8 6 அத கால்குலேட் பண்ணல. மேல உள்ளத தான் நம்ம கால்குலேட் பண்றோம். 0 இருக்கறனால இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கல. உள்ளே குட்டி டேம் வந்து 18, பெரிய நம்பர் வந்து 28. இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்ப இதுதான் வந்து ஸ்மால் s, லார்ஜ் 28. ரெண்டு சூஸ் பண்ணிக்கிட்டு ரேஞ்ச் L - S கண்டுபிடிச்சா 10 வருடங்கள் அப்படின்னு கிடைக்குது. அவ்வளவுதான். இந்த மாதிரி குரூப் டேட்டால மேல உள்ளத தான் நீங்க பார்க்கணும். கீழ உள்ளத பார்க்க தேவையில்லை. கீழ 0வா இருந்தா அதை எடுத்துக்க கூடாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே குட்டிட்டா பெரிய டேம் ரெண்டும் எடுத்துக்க வேண்டியது. எங்க இருந்து? மேல இருந்து. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா இந்த சம்ம? ஓகேக்கா. புரியலனா கேளுங்க. சிம்பிள் தானே. இது ஒன்னும் கஷ்டம் கிடையாது. 0 இருக்கிறத எடுத்துக்க கூடாது. மேல எது குட்டியோ எடுத்துக்கோங்க. மேல எது பெருசோ எடுத்துக்கணும். அவ்வளவுதான். மேல எடுத்துக்கணும்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 வருஷம் அக்கா புக்ல 16 கொடுத்திருக்காங்க. 16 எங்க கொடுத்திருக்காங்க? உங்க புக்ல கொடுத்திருக்காங்களா? ஆமாக்கா. நீங்க 18 எடுத்துக்கலாம். ஏன்னா அங்க 0 மாணவர்கள் தானே இருக்காங்க. அதனால அதை எடுக்க வேணாம். உங்களுக்கு என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? நீங்க சொன்ன மாதிரி தாக்கா போட சொன்னாங்க. ஏன்னா அங்க மாணவர்களே இல்லைல. இப்போ நம்ம எப்படி வீச் கண்டுபிடிப்போம்? ரேஞ்ச் கண்டுபிடிப்போம்னா ஏதாவது இருந்தா ஓகே. ஸ்டூடண்ட்ஸே இல்லன்னும் போது அதுதான் குட்டி வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ உங்க கிளாஸ்ல வந்து 11 வயசுல ஒருத்தவங்க இருக்கீங்க, 12 வயசுல ஒருத்தவங்க இருக்கீங்க, 13 வயசுல ஒருத்தவங்க இருக்கீங்க, 14 15 வயசுல 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உள்ளதுலயே குட்டி வேல்யூ வந்து 10 வயசு அப்படின்னு என்னால எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாமா? உங்க கிளாஸ்ல உள்ளதுலயே குட்டியான வயசு வந்து 10ன்னு நான் எடுக்க முடியுமா? முடியாதா? ஏன்? யாருமே இல்லக்கா. யாருமே இல்ல. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 11ல இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்ப 11 தானே குட்டின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன இருக்கோ அதுதானே நம்ம எடுக்க முடியும். இப்ப 0ன்றது நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா அங்க ஸ்டூடண்ட்ஸே இல்லையே. அதை எப்படி நம்ம குட்டின்னு எடுக்க முடியும்? ஓகே தானே தரகா? நான் சொல்றது புரியுதா? ஓகே அக்கா. சரிம்மா. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எதை நான் போடணும் அப்படின்றது. நான் சொல்ற மெத்தட் கரெக்ட். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் டவுட்டா இருந்ததுன்னா நீங்க ஒரு டைம் உங்க ஸ்கூல்லயும் கேளுங்க. நான் சொன்னது இத சொல்லி நீங்க கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சொல்லணும் ஆனா. ஓகேவா? இளம்பெரியன் ஏதோ சொன்னீங்களேப்பா, சொல்லுங்கப்பா. புரியல. அது ஏன் போட்டிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு வேல்யூ 0 தானே கொடுத்திருக்காங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அது சும்மா கொடுத்திருக்காங்க. ஓகேக்கா. இது ஒரு நல்ல கேள்வி. அப்படின்னு யார் சொல்லுவா? பதிலே சொல்றா. உடனே நான் டைலாக் சொன்னா டைலாக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுவீங்க. இதுதான் டைலாக்கே. எதுல வரும் தெரியுமா? விஜயாங்கா, கில்லில. உங்களுக்கு யார் சொன்னா? அம்மாவா? ஆமாங்க. ஆமா, கரெக்ட்.
சரி அவ்வளவுதாம்மா. அவ்வளவுதாம்மா. LS LS இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 அடுத்த சம் வந்துருச்சு. போமா? அடுத்த சம் போமா? சரி. சரி. இங்க பாருங்க இங்க ஒரு பாருங்க ஒரு தரவின் வீச்சு நம்ம ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. ரேஞ்சு நம்ம கொடுத்துட்டாங்க. பெரிய மதிப்பு பெரிய மதிப்பு அதாவது லார்ஜ் எல்லோட வேல்யூ எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஸ்மால் மிகச்சிறிய மதிப்பு கேக்குறாங்க. என்னன்னு எஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அப்போ அதே கான்செப்ட் தான். 6 L கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். R = L - S. ஆருக்கு வேல்யூ ஆருக்கு வேல்யூ Lக்கு வேல்யூ S நமக்கு தெரியாது. S மட்டும் இங்க வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சப்போஸ் இதே क्वेश्चनல உங்களுக்கு வந்து R கொடுத்துட்டு S கொடுத்துட்டு L கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். L மட்டும் வச்சுப்பீங்க. S அந்த பக்கம் கொண்டு போயிருவீங்க. ஒரு ஒரு ஃபார்முலா ஃபார்முலா கொடுத்துட்டு அதுல எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. கொடுக்காது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு சைடு வச்சு நம்ம போட வேண்டியதான். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மூணு டைப் ஆஃப் சம் கேட்கலாம் நமக்கு. வித்தியாசமா 3 டைப்ல கேட்கலாம். இது ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே ஓகேப்பா. ஓகே இனிமே வந்து அந்த பாக்ஸ் டைப் சம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா ஒண்ணு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஒரு நாளுக்கு ஒரு டைப் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நீங்க பயிற்சிக்கு வாங்க. பயிற்சியில இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களால போட முடிஞ்ச சம் அந்த மாடல் சம் இருக்கான்னு பார்ப்போம். வீச்சு கேளு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும்க்கா. போடுறீங்களா இந்த ஃபர்ஸ்ட் 2? போடுறோம்க்கா. சரி. ஒரு தரவின் வீச்சு மிகச்சிறிய மதிப்பு நான் சொன்னேன்ல. R கொடுத்துட்டாங்க. S கொடுத்துட்டாங்க. இதுல L ஓட வேல்யூ மிகப்பெரிய மதிப்பு L கேக்குறாங்க. போடுவீங்களா? போடுவாங்க. சரி போடுங்க. தேர்ட் வச்சு தரவின் வீச்சு கேக்குறாங்க. ரேஞ்ச் கேக்குறாங்க. இப்போ நீங்க இதை எடுத்துக்கலாம். ஏன்? உள்ளே அதான் வேல்யூ இருக்கு. 8 இருக்கு. 8 ஊழியர்கள் இருக்காங்க. அப்போ நீங்க ஸ்மாலாவும் இந்த லார்ஜாவும் எடுத்துக்கிட்டு வீச்சு R L - S 400 minus 650 minus 400 அப்படின்னா 250. அவ்வளவுதான். ஆன்சரே போட்டேன். நீங்களே போட்டீங்க. ஆமா. சிம்பிளான சம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? கீழே உள்ளதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நம்ம போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் புரியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு என்ன டேட்? 26 உங்களுக்கு எப்போ பிராக்டிகல் ஆரம்பிக்கிறாங்க? பிப்ரவரி. எத்தனை சொல்லலக்கா. எந்த வீக் சொல்லிருக்காங்களா? அதுக்குள்ள நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம். அதுக்குதான் கேக்குறேன். ஓகே எப்படியும் 15 நம்ம முடிச்சிடலாம். ஆமாமா சொல்லுவாங்க இந்த வாரத்துக்குள்ள வைங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப டேட் மட்டும் மாறும். அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களே. அக்கா சொல்லுங்கம்மா. 8th சாப்டர் முடிச்சிட்டேன்னு கிளாஸ் வைக்க மாட்டீங்களா? வைப்பேன். வச்சிட்டு என்ன சொல்லி தருவீங்க? வச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவேன். ரிவிஷன் மாதிரி டெஸ்ட் நடக்கும். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாம் வந்து சுபாஷினி எக்ஸ்பிளைன் பண்ணனும். மத்தவங்க எல்லாம் டெஸ்ட் எழுதுவாங்க. அத பார்த்துட்டு அந்த மாதிரி. கேட்டது குத்தமாக்கா? இல்ல நிறைய வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இனிமே கொஞ்சம் வெளியில இருந்து வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அது மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ற மாதிரி பாப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஒரு நாளுக்கு ஒரு சாப்டர்ன்ற மாதிரி எடுத்துட்டு அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நீங்க எல்லா சமயம் பார்த்து வர மாதிரி இருக்கும். இல்ல பாதியா பிரிச்சு 2 பயிற்சி 3 பயிற்சி அந்த மாதிரி படிச்சுட்டு வரணும். அதுல இருந்து ஒரு சில क्वेश्चंस கொடுக்குறேன். டெஸ்ட் எழுதுங்க. ஒரு half an hour எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த மாதிரி உங்களை எங்கேஜிங்கா தான் வச்சுப்பேன். கவலைப்படாதீங்க. ஓகே அக்கா. நீங்க அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் வேணும்னு கேட்டா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அக்கா நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டு 2 மாசம் லீவ்ல நல்லா ஜாலியா பேசலாம். இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கம்மா. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டுக்க கூட மாட்டீங்க.
நான் வந்து எத்தனை ஒரு 4 ஒரு வருஷம் 4 வருஷம் முடிச்சு இது 5வது நீங்க வருஷம் 5வது வருஷம். எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க. இப்படிதான் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துருவாங்க. ஆனா ஒரு பாப்பா ஆனா ஒரு மட்டும் பாப்பா போன மட்டும் டைம் ரொம்ப போன டைம் கேட்டுட்டே ரொம்ப இருந்தாங்க. கேட்டுட்டே இருந்தாங்க, அக்கா நம்ம எல்லார் கூடயும் பேசணும்னு ஆசையா இருக்குக்கா, ஒரு கிளாஸ் நீங்க ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்கக்கா, எப்பனா அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அவங்க மட்டும் மட்டும்தான் அந்த மாதிரி கேட்டாங்க. அப்பவும் என்னால அப்பவும் என்னால அரேஞ்ச் பண்ண முடியல, திருப்பி எல்லாரையும் கேதர் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் ஏன்னா எல்லாரும் பிஸி ஆயிருவீங்க, வேற ஸ்கூல் வேற ஸ்கூல் போய் சேர்ந்துக்குவீங்க, பேச மாட்டீங்க பேச மாட்டீங்க. அப்படிதானே அப்படிதானே? அதெல்லாம் பேசுவாங்க. அங்க பாக்குறேன் சொல்ல போனா ரிசல்ட் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நானே நானே எல்லாருக்கும் உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், எல்லாரும் எத்தனை மார்க் அப்படி இப்படின்னு. எல்லாரும் சென்டம்னு உங்களுக்கு போன் அடிப்போம்க்கா. பாக்குறேன். சென்டம் இருந்தா மட்டும்தான் கால் பண்ணும் அப்படி என்ன கிடையாது. மார்க் நீங்க என்ன கேட்டாலும் மார்க் கால் கேட்டாலும் பண்ணுங்க. எனக்கு கால் பண்ணுங்க, எல்லாரும் சென்டம் எடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் இன்கேஸ் குறைஞ்சா கூடவுமே நீங்க கால் பண்ணி சொல்லணும். அதான் எனக்கு வேணும். சரியா? குறையாது குறையாது. அந்த அந்த நம்பிக்கையோட எல்லாரும் இருங்க. சரி இந்த 3 சம் ஹோம்வொர்க் வச்சுக்கிறீங்களா? ஓகேக்கா. ஓகேக்கா. அது ரெண்டு சம் தான். 3ஆம் சம் கூட நான் போட்டேன். உங்க விருப்பம் நீங்க உங்க விருப்பம், நீங்க 3 போறதுனாலும் ஓகே. சரி ஓகே மத்தத நம்ம நாளைக்கு பாப்போம். யாரும் எது கேக்குறீங்க சொல்றீங்கன்னா சொல்லுங்க. நாளைக்கு எல்லாருமே ஃபார்முலாஸ் படிச்சுட்டு வரணும். மறந்துட்டு மறந்துட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பா ஃபார்முலா டெஸ்ட் வைப்பேன் நாளைக்கு. எடுத்தோடனே டெஸ்ட் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ்க்கே அதனால போவோம். எல்லாரும் அதனால எல்லாரும் அந்த ஃபார்முலாஸ் படிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நீங்க எதுனாலும் பேசுங்க, சொல்லுங்க. டெஸ்ட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? டெஸ்ட்ல ஓகே. செகண்ட் சாப்டருக்கு போயிடலாம். ஃபோர்த் சாப்டர் 1 மார்க் எழுதுங்கம்மா. கிராஃப் ஜியோமெட்ரி ஒன்னு எடுத்துக்கோங்க. தியரம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். அடிப்படை விகித சமதேற்றம். டேல்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. ஓகேவா? செகண்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. டெஸ்ட்லாம் டெய்லி காலையில எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க 100 எடுக்கலாம். ஆனா ஆனா நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இது எடுத்துக்கோங்க. 2.3 வந்து 2 மார்க் எடுத்துக்கோங்க. 2.3 2.3 இந்த சம் இம்பார்ட்டன்ட். இதோ 2.4 இது எடுத்துக்கோங்க. 2.4 2.4 வந்து உங்களுக்கு 5 மார்க். ஆமாப்பா. அது ரெண்டு வச்சுக்கோங்க. சரி, யாராவது ஏதாவது கேக்குறீங்க சொல்றீங்கன்னா நீங்க சொல்லலாம். இது உங்க டைம். அக்கா இந்த சாப்டர் 1 மார்க். ஃபோர்த் சாப்டர்மா. அந்த வீடியோல ஒண்ணும் புரியாதுக்கா, பாத்துங்க. ஓகே. நான் சொன்னதை செஞ்சுட்டேன். ஓகே. ஏதோ புரியுது. ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னும் செய்யல. நீங்கதான் நான் என்ன சொன்னேன்? ஏதாவது சொல்லிருப்பீங்க. நாளைக்கு கேக்குறேன்னு. நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஹர்ஷினி கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஹர்ஷினி? என்னக்கா? நீங்க ஏதோ இன்னைக்கு கேக்குறேன்னு சொன்னீங்களா? ஒரு கொஸ்டின் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஒருத்தவன் கடைக்கு போய் ஊசி வாங்கினானாக்கா, அந்த ஊசி வந்து வெடிச்சிருச்சான். ஏன்க்கா? அதான் குண்டூசியாங்க. கரெக்ட்டுக்கா. இது நீங்க உட்காந்து யோசிச்சீங்களா? இல்லக்கா. ஓகே. அப்புறம் நான் கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. சொல்லுங்க. வட்ட வட்ட பொட்டுக்காரன், வாசனை பூச்சக்காரன், காத்தில் கரைஞ்சிடுவான் அவன். ஊதுபத்திக்கா? கற்பூரமாக்கா? கரெக்ட்.
கற்பூரம். 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 குட். சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே வச்சுக்கோங்களேன். அக்கா நான் நேத்து என்னத்துக்கு வாயை விட்டு வளர்னேன். ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கம்மா. நான் பார்க்கலக்கா. நாளைக்கு கன்ஃபார்மா பாடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னு தான் சொன்னீங்க. கொஸ்டின்லாம் எனக்குலாம் தெரியாதுக்கா. சரி அப்ப ஆன்சர் சொல்லுங்க. ஓகேக்கா. இளம்பிரியன் பாடுறீங்களாப்பா? இதுவும் பாக்கலையேக்கா. பாக்கலையா? சரி ஓகே. நாளைக்கு ஏதாவது பாடுங்க. ஓகேக்கா. உங்க தம்பி ஏதோ சொல்றாங்க. கேளுங்கம்மா. வரி வரி வண்ண கொம்பு படாத முத்து கொம்பு அது என்ன? வரி வரி வண்ண கொம்பா? ஆமாக்கா. படாத முத்து கொம்பு அது என்ன? ஹிண்ட் கொடுங்கம்மா. எது ரிலேட்டட் ஆனது இது? என்னம்மா? வயலெல்லாம் போடுவாங்கக்கா. சோளக்காட்டு. அப்படியா? சோளமானா பொம்மன் சொன்னேன். சரி ஓகே. சரி ஓகே. நான் கூட ஆச்சரியப்பட்டேன் நம்ம சொன்னது ஆன்சர். கேளுங்கம்மா. வளைக்க முடியும் ஒடிக்க முடியாது அது என்ன? லப்பர் பென்சில். இல்லக்கா. வில்லு. இல்லக்கா. ஹிண்ட். ஒயராக்கா. எனக்கு தோணுச்சுப்பா. இன்னொரு தடவை क्वेश्चन கேளுங்க. வளைக்க முடியும் ஆனால் ஒடிக்க முடியாதாம். அது நமக்குள்ளேயே இருக்குக்கா. தலமுடியாக்கா. இல்லக்கா. நாக்கு கூட நல்ல ஆன்சர் தான். சரி வேற சொல்லுங்கப்பா. சச்சினியாக்கா வருதுல்ல. தர்ஷினியா? சச்சின் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டாங்கப்பா. அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் ஒரு நாள் கூட உங்க கிளாஸ்ல திட்டிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? நான் இப்பெல்லாம் பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு. அவங்க வந்து ரொம்ப நாட்டியா எல்லாமே ஆன்சர் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஆனா அவங்க எழுத மாட்டேங்கிறாங்களே, அதான் ப்ராப்ளம். அப்புறமா அவங்க அப்பா வந்து என்கிட்ட நிறைய பேசினாங்க. கிளாஸ்க்கு போதான் சொன்னாங்க. தம்பி தான் வரல. கூப்பிட்டா வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க. இப்போ எழுத மாட்டேங்கிறாங்க. அதனாலதான். நான் என்ன சொல்றேன் புரியுதா? மார்க் ரொம்ப லோவா ஆயிடுச்சு. கேளுங்க. நம்பை ஒருத்தன் அடித்து கொண்டே இருப்பான் ஆனால் வலிப்பதில்லை அது என்ன? காற்று. இல்லையா? தண்ணி. இல்ல. ஹார்ட் பீட் அக்கா. வெரி குட். இல்ல. அது ஒரு நல்ல ஆன்சர்மா. நான் மாத்தி பண்ணிட்டீங்க. அலையாக்கா. என்னது அழகா? இல்ல. ஹார்ட் பீட் நல்ல ஆன்சரா இருந்துச்சு. கண்ணு.
கரெக்ட்க்கா. ஜாலி. நீங்க ஜீனியஸ்க்கா. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீங்க போய் 4 பேர்ட்ட சொல்லணும். எங்களுக்கும் தெரியும்க்கா. தெரியும். அக்கா இந்த வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எங்க ஸ்கூல்ல சொல்றேன். என்னன்னு போய் சொல்ல போறீங்க? எனக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிற அக்கா ரொம்ப நல்லாக்கா, இன்டெலிஜென்ட். அங்க போய் அத போய் சொல்றீங்க. ஹரிஷ் HM சார்ட்ட சொல்லுங்க அக்கா. ஐயோ அக்கா உங்களோட புகழ் 4 பேர்ட்ட போகும்ல. அப்படிதான் தாரக அம்மா சொன்னாங்க. இருப்பாங்க. சொன்னா காது கூட ஆக மாட்டாங்க. ஆமாப்பா. நீங்க அப்படியே ஃபேமஸ் ஆகி சினிமால ஒரு நடிகையா போங்களேன். ஆமா. ஆனா எனக்கு சான்ஸ்லாம் வந்துச்சு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிரோம்க்கா. நம்ம தான் இணைய குரு வச்சிருக்கோமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்க்கா, வேற ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அம்மாக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்க வந்து குட்டியா 6th ல இருந்து 9th படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிராஃப்ட் மூலமா எப்படி சிம்பிளா மேக்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இணைய குருல தான் இருக்கு. பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து கிராஃப்ட் இருக்கும். கிராஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப பார்க்க வேணாம். அம்மா ஸ்டேட்டஸ்ல பாத்துருக்காங்களா? ஓகே. நீங்க பாத்துட்டு இருக்கையில பாத்தேன்க்கா நானும். அதுல அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா நான் வந்து இப்போ ஏன் வந்து இந்த இது எடுத்தோம்னா, இப்ப நீங்க 10th வரும்போது உங்களுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் தெரியல. அதனாலதான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க ஃபவுண்டேஷன் மேக்ஸ்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒண்ணு கொடுத்தோம். ஒரு 15 days. அப்ப நீங்களாம் இருந்தீங்களான்னு தெரியல. இருந்தாங்க கொஞ்சம் பிள்ளைங்க. இளம்பிரியன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்களாப்பா? சுபாஷினி இளம்பிரியன் இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து நாங்க கொடுக்கும். நீங்க லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க. நீங்க சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ரொம்ப அப்புறமா நீங்களாவே வந்து கேட்டு ஜாயின் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க வந்தேன். நீங்க வந்து நான் கேட்டேன். அம்மா வேணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வெளியில எங்க கிளாஸ் போறீங்க ஏதோ சொன்னாங்க. உங்களுக்கு வந்து மார்னிங் கிளாஸ் ஏதோ செட் ஆகுது. மார்னிங் கிளாஸ் தான் வருவேன்னா ஏதோ சொன்னீங்க. கரெக்டா தெரியல. ஏதோ சொல்லி வரல. அப்புறமா திருப்பி நீங்களா வந்தீங்க. ஆமாங்க, அப்பதான் டியூஷன் புதுசா சேர்ந்தாங்க. மார்னிங் கிளாஸ் சொன்னாங்க. ஓகே. நான் எதுக்கு இத சொன்னேன்? அது மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து 10th வந்து அந்த பேசிக்கான விஷயங்கள் தெரியல அப்படின்னும் போது உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியாது. உங்களுக்கு பேஸ ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரணுமா? இப்ப நீங்க சின்ன பிள்ளையிலே இதெல்லாமே கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல கஷ்டமே இருக்காது. இப்ப சம பார்த்தாலே ஓ இதுதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் போடணும்ன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் 6th ல இருந்தே வந்து மேக்ஸ் வந்து எளிமைப்படுத்துற மாதிரி அந்த கிராஃப்ட் மெத்தட் நாங்க வந்து கொண்டு வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த வாரத்துல முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ எப்படி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இப்போ நான் எடுக்கிறனோ அது மாதிரி சாட்டர்டே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. கம்மிங் சாட்டர்டே. அது வந்து இனிமே வரக்கூடிய விஷயத்துல அப்படியே கண்டினியூ ஆகும். அப்ப இனிமே அடுத்த ஆல் தி பெஸ்ட்க்கா. ஓகே, थैंक यू. பிள்ளைங்கலாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா அடுத்த பேட்ச்ல வருவாங்க. அந்த கிளாஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நம்ம கிட்ட தான் படிக்கணும்னு இல்ல. இன்டெலிஜென்ட் இல்லன்னு சொல்றீங்களா அக்கா? இல்ல அப்படி சொல்லல. நீங்க எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்க அளவுக்கு இல்லனாலும் ஓரளவு இன்டெலிஜென்ட்டா வருவாங்கல. வருவாங்கக்கா நிறைய பேரு. நம்ம கிட்ட வரணும்னு இல்லம்மா. என்னோட மோட்டிவ் வந்து நம்ம கிட்ட தான் வரணும்னு கிடையாது. அவங்க ஃபியூச்சருக்கு அவங்க வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு தூண்டுதலா இருப்போம்ல. அப்படி நம்ம ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கொடுத்தோம். அடுத்தடுத்தது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. அந்த கான்செப்ட்ல நாங்க இது பண்றோம்.
அந்த மாதிரி ஒரு ஐடியா அந்த இருக்கு. மாதிரி ஒரு சரி ஐடியா வேற இருக்கு. யாரும் சரி வேற யாரும் கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? எதுவும் நம்ம சொல்ல போறோமா? சொல்ல போறோமா இல்ல போலாமா? போலாமா? நிறைய பேர் நிறைய பேர் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஏமாத்தி இருப்பீங்களே, அவங்களாம் கேட்கலாம். நான் சொல்றோம்க்கா. தாரகா ஒண்ணு தாரகா ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல. நாளைக்கு நாளைக்கு கான் தான் சொல்லுவாங்க எப்பவும். தாரகா தாரகா ஏதாவது சொல்லுங்க. இல்லைன்னா கள்ளி இல்லைன்னா கள்ளி மட்டும் பாடுங்க. கண்டால் பாடுங்க. மைக் அன்மியூட் மைக் அன்மியூட் பண்ணுங்க. அக்கா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்க்கா. யாருக்கு? யாருக்கு? அவங்களுக்கா? ஆமாங்கக்கா, அவங்க கத்த வச்சுக்கிட்டே இருக்காங்கக்கா. ம் கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். தாரகா அன்மியூட் பண்ணுங்க. அக்கா நான் கொஸ்டின் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஒரு நாள்ல எல்லாரும் இட்லி சுட்டாங்களாக்கா, ஒரு வீட்ல மட்டும் இட்லி சுட்டது வேகவே இல்லையாக்கா? ஒரு வீட்ல மட்டும் இட்லி வேகவே இல்லையா? இட்லி வேகலையா? அவங்க வீட்ல அடுப்பு இல்லையா? தோசை ஊத்திட்டாங்களா? இல்லக்கா, மாவே ஆட்டல போலக்கா. அடுப்பு பத்த வைக்காம விட்டுப்பாங்கக்கா. நல்ல நல்ல ஆன்சர்ஸா சொல்றாங்க. ஏன் தாரகா? இட்லி குண்டாவே இருக்காதுக்கா. இல்லக்கா, என்னமா? ஆன்சர் கரெக்டா இருக்கா? ஆன்சர்ஸ் நீங்களே சொல்றீங்களா? ஏன்னா வேகத்தடை இருந்தது அக்கா. அவங்க வீட்டுல மட்டும் வேகத்தடை இருந்தது. சரி சரி வேகத்தடை மேல வீடை கட்டி வச்சிருக்காங்களா? இருக்கட்டும். நந்தினி நீங்க எது கேட்க மாட்டேங்கிறீங்க? பாத்துட்டு வரலக்கா எதுவுமே. பாக்கலைன்னா நாளைக்கு கண்ணு குத்திடுவோம். நாளைக்கு ஒழுங்கா கரெக்டா. ஜென்சியும் அக்கா இன்னையில இருந்தே சொன்னீங்க நாளைக்குன்னு போகலாம். எல்லாரும் ஆமாமா கரெக்ட்மா. நாளைன்றதே நமக்கு கிடையாது. நாளைக்குன்னா பனிஷ்மெண்ட் தான். மக்லஸ்ரீ தான் கரெக்ட். சரி நாளைக்கு இனிமே யாரும் சொல்லாதீங்க. இன்னைக்கே சொல்லுங்க. எது தெரிஞ்சதோ இதுதான் கொஸ்டின் தான் கேட்கணும்னு சொல்லல. அப்படி இல்ல, ஏதாவது உங்களுக்கு ஜிகே தெரிஞ்சா கூட சொல்லலாம். இன்னைக்கு பார்த்த நியூஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அதை கூட சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருந்தா அதை வெளிப்படுத்தலாம். ஏதோ ஓகேவா? ஏதோ ஒண்ணு பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க. இல்லக்கா நான் ஒரு சம் சொல்லி தரேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றது புரியுது. நிரஞ்சனா எல்லாரும் நாளைக்கு பாத்துவாங்க. ஜென்சி நீங்க ஏதாவது சொல்லணும். ஓகேவா? அது எப்ப கேட்டாலும் தெரியலக்கா, நான் பாக்கலக்கா, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகேக்கா. சரிம்மா. நம்ம எப்படி நாளைக்கு பாப்போமா? டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு எந்திரிக்க முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தாரகா எந்திரிக்க முடியலன்னா எப்ப எந்திரிக்கணும்னு எழுதி அனுப்புங்க. ஓகேவா? எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க. டைம் இல்ல நமக்கு. இந்த ஒரு மாசம் நல்லா கஷ்டப்பட்டு படிங்க. கண்டிப்பா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஹாப்பியா சொல்வீங்க. ஓகே அதனால நல்லா படிங்கம்மா. ஓகே நம்ம நாளைக்கு பாப்போம். Thank you. Bye. Good night. Thank you ma. Bye. Thank you. ஃபார்முலாஸ் படிச்சிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. Bye. Thank you. Thank you ma. Thank you. இந்த வரம்பா